ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான வேத வசனம் உபாகமம் 28 அதிகாரம் 3 வசனம். இந்த 3 வசனத்தில் தேவன் பேசுகிறார். ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ எப்போ இந்த ஆசீர்வாதம் வருதுன்னு முந்தைய வசனத்தில் அவர் சொல்கிறார். என்னன்னா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நீ நடக்கும்போது உனக்கு இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க ஆசையாக இருந்தார். அதே மாதிரி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக இருக்கிறார். நம்மை உயர்த்த அவர் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். இதே சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை விடமாட்டார். இதே காலகட்டத்தில் இப்படியே அவர் உங்களை நடத்த மாட்டார். உங்களை மேன்மைப்படுத்த அவருக்கு சித்தம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி பெரிய இடத்துல வைப்பதற்கு அவருக்கு பிரியம். உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை அப்படியே மாற்றுவார் அவர். அதெல்லாம் அவருக்கு பிரியம். நிச்சயமாக நீங்களும் நானும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்மை உயர்த்த போகிறார். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாங்களா? அன்புள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். எல்லார் முன்பதாகவும் எங்களுடைய தலைகளை நீர் உயர்த்த போகிறீர். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.